ரைட்ஸ் ஓகே. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க சரியா. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா என்கிட்ட கேளுங்க. இடையில நான் அதை திரும்பி வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து நாம என்ன மாதிரியான விடயங்களை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ நம்மளுடைய வெப்சைட்ல நம்மளுடைய இணைய பக்கத்துல வந்து எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம கொண்டு வர்றது, ஒரு படிமம் அல்லது ஒரு இமேஜை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய HTML நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு வர்றது. ஸோ அதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஐஎம்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை வந்து நான் பயன்படுத்துவோம். அதாவது ஒரு இமேஜை வந்து நாம இணைய பக்கத்துக்கு கொண்டு வரதுக்காக நாம என்ன செய்யணும்னு கேட்டா, இப்படி ஐஎம்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை வந்து நான் பயன்படுத்துவோம். அதுல வந்து நிறைய பண்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த ப்ராக்டிக்கல் வடிவத்திலேயே வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம் சரியா. இப்போ வந்து நான் என்னுடைய HTML பேஜ் இருக்கு. என்னுடைய இந்த HTML பேஜ்ல, அதாவது கோடிங் வந்து டைப் பண்ணக்கூடிய இந்த பேஜை பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வளமையான சில விடயங்கள் வந்து இருக்கு. அதாவது நம்மளுடைய HTML இங்க ஆரம்பிச்சு க்ளோஸ் ஆகுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஹெட்டிங் அதை ஆரம்பிச்சு க்ளோஸ் ஆகுது. அந்த ஹெட்டிங்குக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு டைட்டில் வந்து இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு இங்க பொடி டெக் வந்து காணப்படுது. ஸோ இப்போ இந்த பொடி டெக்குக்கு உள்ளதான் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, நிறைய அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான நிறைய ஒட்டுக்கள், அதாவது டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நம்ம இந்த பொடி டெக்குள்ளதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜ் ஒரு ஒரு பிக்சரை வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நம்ம கொண்டு வரப்போறோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம வெப்சைட்ல லோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டும் இருக்க மாட்டாது. ஸோ இந்த ஃபைல் இருக்கு தானே. இப்போ இந்த ஃபைலை வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா, நான் என்னுடைய வெப்சைட்ல வந்து லோட் பண்ணி காட்டுறேன். இதுதான் என்னுடைய ஃபைல். சரி, இந்த SSN இருக்கு. இதை வந்து நான் என்னுடைய கூகுள் குரோம்னூடாக நான் நிறைய நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து என்னென்ன ப்ரௌசர் வந்து நமக்கிட்ட இருக்கோ, கூகுள் குரோம் இருக்கோ அல்லது வந்து என்னென்ன ப்ரௌசர் இருக்கோ அந்தந்த ப்ரௌசருக்குள்ள நம்ம ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் வந்து இதை ஜஸ்ட் கிளிக் பண்றேன். ஓகே, என்னுடைய ப்ரௌசருக்குள்ள நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல எந்த ஒரு அவுட்புட்டுமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம வந்து பொடிடெக்குள்ள வந்து எதுவுமே டைப் பண்ணல. இப்ப நாம எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம கொண்டு வரலாம், நம்முடைய வெப்சைட்டுக்குள்ள வந்து எப்படி ஒரு இமேஜை கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக் என்னன்னு சொன்னா, ஐஎம்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டை யூஸ் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஐஎம்ஜி சொல்லக்கூடிய ஒரு ஒட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ஐஎம்ஜி சொல்லக்கூடிய இந்த ஒட்டு வந்து இதுக்கு வந்து ஆரம்ப முடிவு என்று சொல்லி ஒன்று இல்லை. இது வந்து ஒரு சிங்கிள் டெக்னா சொல்லப்படும் சரியா. இப்ப நம்ம இங்க பொடி டெக்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஆரம்ப முடிவுன்னு சொல்லி இருக்கு. எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு சொல்லி இருக்கு. அந்த ஐஎம்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த இமேஜ் ஒட்டுக்கு வந்து நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா முடிவு இல்லை சரியா. இது வந்து ஒரு சிங்கிள் டெக் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுக்குள்ள நாம எப்படி நம்மளுடைய இமேஜை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த இமேஜ் ஒட்டு இருக்குதான், இந்த இமேஜ் ஒட்டுக்கு உள்ள வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் கொஞ்சம் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்பேஸ் பார் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பேஸ் விடணுமா, கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம SRC என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பை வந்து நம்ம பயன்படுத்தப்படும். SRC அதாவது சோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். அதனுடைய சுருக்கப்பட்ட வடிவம் தான் என்னது, SRC என்று சொல்லப்படும். ஓகே, அப்ப இதை நாம என்ன செய்வோம், இந்த சோர்ஸ் இதுல வந்து நம்ம என்ன மாதிரியான விடயங்களை கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம எந்த இமேஜை வந்து நம்ம கொடுக்க போறோமோ அந்த இமேஜினுடைய பெயரை வந்து நம்ம நீட்சியோட வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீட்சின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், இமேஜ்ல வந்து நிறைய வடிவங்கள் இருக்கு. JPG இமேஜ் இருக்கு, PNG இமேஜ் இருக்கு, ஜிப் இமேஜ் இருக்கு. இப்படி நிறைய டைப்ல வந்து நிறைய இமேஜ் வந்து இருக்கு. அப்ப அது என்ன இமேஜ்னு சொல்லி அதனுடைய நீட்சியை கொடுக்கணும். அதோட சேர்த்து அதனுடைய பெயரை வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப நான் வந்து என்ன இமேஜ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இங்க கவனிங்க. நான் வந்து என்ன இருக்கு பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகி காட்ட பாருங்க. என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு. இந்த இமேஜை தான் என்னுடைய வெப்சைட்ல வந்து நான் லோட் பண்ண போறேன் சரியா. என்னுடைய வெப்சைட்ல நான் இணைக்க போறது என்னன்னு சொன்னா இந்த இமேஜ். அதனுடைய பெயரை பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய பெயர் வந்து இமேஜ்ங்கிறது அதனுடைய பெயரா இருக்கு. நம்ம என்ன பெயர் வேணா கொடுத்து கொள்ளலாம். இப்ப நம்ம வந்து ஈஸியா புரியறதுக்காக நான் இமேஜ் என்ன பேர் தான் வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிப்பாங்க, இமேஜ் டெக் இமேஜ் நாம இணைய பக்கத்துல இணைக்கணும்னு சொன்னா இமேஜ் பேர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நாம
என்ன பேர் வேணாலும் நம்ம வைக்கலாம். ரைட். இப்ப முக்கியமா இன்னொரு விடயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இது வந்து என்னுடைய இமேஜ், சரியா? இது வந்து என்னுடைய இமேஜ். அதே நேரம் நான் செய்யக்கூடிய என்னுடைய HTML கோடிங் இருக்குதான், அந்த ஃபைல்ஸ் வந்து இன்னும் இருக்கு. இந்த SS போட்டுருங்க பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. SSன்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, இந்த ஃபைல். அப்ப இதுவும் அந்த இமேஜுக்கான ஃபைலும் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இது வந்து இமேஜ், பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து என்னுடைய அந்த HTML நான் கோடிங்க டைப் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ். அப்ப ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல ஒரே ஃபோல்டருக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கிறதால நமக்கு என்ன நடக்குமான்னு சொன்னா இமேஜினுடைய பேரை வந்து நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த இமேஜ் இருக்குதான், இந்த போட்டோஸ், இந்த இமேஜ் வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அந்த இமேஜினுடைய பெயரோட சேர்த்து அது எந்த இடத்துல இருக்குங்கிற லொகேஷனை நம்ம சேர்த்து கொடுக்க வேண்டி வரும். அப்ப அங்க நமக்கு 2 வேலை வருதுன்னு. அப்ப அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இங்க இமேஜ் இருக்கு, அதே ஃபோல்டருக்குள்ளதான் என்னுடைய HTML நான் கோடிங் டைப் பண்ணக்கூடிய அந்த ஃபைல்ஸ், HTML ஃபைல்ஸ் வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இப்ப இதனுடைய பெயர் வந்து இமேஜ் என்று வச்சிருக்கேன். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்குதான், அந்த பண்பு இதான் பார்த்துக்கொள்ளுங்க. என்னுடைய சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பண்புக்குள்ள வந்து டபுள் கொட்டேஷன்ஸுக்கு உள்ள வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த இமேஜ் சொல்லக்கூடிய அதனுடைய பேரை வந்து நம்ம கொடுக்கணும். இமேஜ்னா அதோட பேர் இருக்கு, அதனால நான் இமேஜ்னு டைப் பண்றேன். டொட் வச்சுட்டு அது வந்து ஒரு JPG இமேஜ், அது வந்து ஒரு JPG இமேஜ்ங்கிறதால நான் இங்க அதனுடைய நீட்சி வந்து JPG அப்படின்னு போடணும். அல்லது உங்களுக்கு வந்து அது நீட்சி வந்து எப்படி பார்க்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க இந்த இமேஜ் இருக்குதான், அந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி உங்களோட மவுஸ்ல வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி லாஸ்டா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு தானே, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னு சொன்னா இதுல நீங்க இந்த இடத்துல பார்க்கலானே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு JPG ஃபைல்னு சொல்லி இங்க காட்டும். அந்த சரி JPGன்னு சொல்லி காட்டும். இப்படி வீடியோ ஃபைல்னா அது என்ன நீட்சியை கொண்டுள்ளதுன்னு சொல்லி காட்டும். அப்ப அதனால இதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, இது ஒரு JPG ஃபைலுங்கிறதால நான் என்ன கொடுத்துருக்கேன், JPG அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டோ இப்ப நான் வந்து ஜஸ்ட் இத சர்வ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசர்ல போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணினேன்னு சொன்னா பாருங்க அந்த இமேஜ் இப்படி வந்திருக்கு. சொல்ல போனா ஒரு பெரிய ஒரு இமேஜ் வந்திருக்குன்னு. ஸோ அப்ப இந்த இமேஜ் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இமேஜை பாத்தீங்கன்னா பாருங்க அந்த நம்மளுடைய வெப்சைட் ஃபுல்லாவே வார அளவுக்கு ஒரு பெரிய சைஸ்ல ஒரு இமேஜா இருக்கு. அப்ப நம்ம இந்த இமேஜ் நம்ம என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் பண்ணணும். அது எவ்வளவு அகலத்துல வரணும், எவ்வளவு உயரத்துல வரணும்னு சொல்லி அந்த இமேஜை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்டா இப்ப நம்ம சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு பயன்படுத்தினோம் தானே, அதே மாதிரி நம்ம மேலதிகமாகவும் இன்னும் சில பண்புகளை வந்து அந்த IMG ஒட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். அதாவது நான் சோர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பண்பை பயன்படுத்தின மாதிரி இப்ப அகலம் கொடுக்க போறோம் தானே, அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், வித். அப்ப நான் வந்து வித் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ஒரு ஈக்குவல் போட்டுட்டு டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்டா அது எவ்வளவு அகலம் வரணும்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அது வந்து நம்ம பிக்சல்லையும் கொடுக்கலாம், பெர்சன்டேஜ்லயும் கொடுக்கலாம். நான் வந்து பிக்சல்ல கொடுக்க இப்போதைக்கு வந்து நான் 400 சொல்லி நான் சும்மா டைப் பண்ணா கூட அது பிக்சல் சொல்லக்கூடிய அந்த அளவு திட்டத்துல தான் எடுக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் வந்து இப்படி பிக்சல் சொல்லக்கூடிய PXங்கிற சிம்பிளையும் வந்து அதனுடைய அந்த அளவையும் வந்து கொடுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் வந்து 400ங்கிறத மட்டும் நான் யூஸ் பண்றேன். அந்த பிக்சல் சொல்லக்கூடிய அந்த அளவு திட்டத்தை வந்து நான் பயன்படுத்தல. அகலம் வந்து 400 என்று கொடுத்துருக்கேன். இப்போ உயரம் வந்து ஹைட், அந்த பிக்சலுடைய உயரம் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். சரியா? அப்ப அதனால நான் ஹைட் என்று கொடுப்பேன். ஹைட்னு சொல்லக்கூடியது பண்பு. இப்ப அதுக்குரிய பெருமதிகளை வந்து நான் கொடுக்க போறேன். ஹைட் வந்து ஒரு 200 இருக்கட்டும். சரியா? ஓகே. அப்ப நான் அகலம் எவ்வளவு இருக்கணும், உயரம் எவ்வளவு இருக்கணும் சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் இதை வந்து ஜஸ்ட் சர்வ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க நான் கொடுத்த அந்த இமேஜினுடைய அந்த சைஸ் எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும் நான் கொடுத்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக்சலுடைய
அந்த சைஸ் வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டேன்னா செட் ஆயிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாதிரி சின்னதா இருக்கு, அப்படி இது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, நம்மளுடைய டெக்குக்குள்ள போயிட்டு நாம வந்து அதனுடைய அகலத்தை வந்து ஒரு 800 அப்படின்னு கொடுப்பேன். அகலத்தை வந்து நான் ஒரு 800 கொடுப்பேன். அதே நேரம் வந்து உயரத்தை வந்து நான் ஒரு 500 அப்படின்னு கொடுப்பேன். கொடுத்துட்டு நம்ம இதை என்ன செய்யணும்னா சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னா பாருங்க அதுக்கேற்ற மாதிரி அது செட் ஆயிட்டு. ஸோ இப்படி நம்ம என்ன செய்யலாம்னா இமேஜுக்கு வந்து நம்ம ஹைட் கொடுக்கலாம், அதே மாதிரி வித்தும் வந்து கொடுக்கலாம், உயரமும் அகலமும் வந்து கொடுக்கலாம். ரைட். அதே மாதிரி இந்த இமேஜ் ஒட்டுக்குள்ள வந்து மேலதிகமா இன்னும் சில பண்புகளை வந்து பயன்படுத்துவாங்க. அது என்ன பண்புன்னு சொன்னா ஏஎல்டி சொல்லி ஒரு பண்பை பயன்படுத்துவாங்க. சரியா? ஏஎல்டின்னு சொல்லக்கூடிய பண்பை எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம அந்த குறிப்பிட்ட இமேஜ் இருக்குதான், அந்த இமேஜ் வந்து அந்த இடத்துல தோன்றவில்லை என்று சொன்னா அதுக்கு பதிலாக நாம ஒரு சொல்ல வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நான் அதுல வந்து சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு சொல்ல மென்ஷன் பண்றேன். ஜஸ்ட் வந்து ஹலோ ஸ்ரீலங்கா அப்படின்னு நான் டைப் பண்றேன். சரியா? ஹலோ ஸ்ரீலங்கா அப்படின்னு நான் டைப் பண்ணிருக்கேன். ஹலோ ஸ்ரீலங்கான்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்படி டைப் பண்ணி போட்டு இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணினேன்னு சொன்னா பாருங்க, நீங்க யோசிக்கலாம் பெருசா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை இந்த மாதிரி யோசிக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இமேஜ் தோன்றுது. இமேஜ் தோன்றவில்லை என்றால் தான் நமக்கு என்ன நடக்கும்னா நான் டைப் பண்ண அந்த ஹலோ ஸ்ரீலங்கா சொல்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இப்ப இந்த இமேஜ் இருக்கு தானே, இந்த இமேஜை வந்து நான் இதை அழிச்சு விடுறேன். சரியா? இந்த இமேஜ்ங்கிறத வந்து நான் அழிச்சு விடுறேன். அந்த ஃபைல்ஸை வந்து அந்த சோர்ஸ்ல வந்து அந்த இமேஜ்ல ஃபைல கொடுத்துருந்தேன் தானே, அதை வந்து நான் அழிச்சிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணிட்டு நான் ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். அந்த இமேஜை அழிச்சிட்டேன். சரியா? போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா பாருங்க நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு விளங்குதா, இந்த ஹலோ ஸ்ரீலங்கான்னு வந்துருக்கு. பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹலோ ஸ்ரீலங்கான்னு வந்திருக்கு. இமேஜ் தோன்றவில்லை என்று சொன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன அந்த ஏஎல்டி டெக்குள்ள வந்து நம்ம என்ன டைப் பண்றோமோ அந்த சொல்ல இருக்கலாம், அந்த வசனமா இருக்கலாம், அது இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்படும். இமேஜ் வந்தா காட்சிப்படுத்தப்படாது, இமேஜ் வராத விடத்து அவர் என்ன செய்யும், காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்ப போயிட்டு அந்த இடத்துல வந்து நான் அந்த இமேஜை கொடுக்கேன். img image.jpg சொல்லி நான் கொடுக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நான் இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னு சொன்னா ஓகே எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்துடும். அப்போ உங்களோட நோட்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு புரியும் என்னன்னு சொன்னா இங்கு இந்த 2வது பாயிண்ட்ஸ் பாருங்க, இங்கு ஆரம்ப முடிவு ஒட்டுக்கள் என 2 ஒட்டுக்கள் உபயோகிக்கப்படுவதில்லை. ஏன்னா நம்ம இமேஜ் img ஒட்டுக்கு வந்து நம்ம ஆரம்ப ஒட்டு இறுதி ஒட்டுன்னு சொல்லி ஒன்று இல்லை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம img ஒட்டுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில பண்புகள் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்திக்க பாருங்க. நம்ம சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பை பார்த்தோம், ஏஎல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பை பார்த்தோம். அதனுடைய விரிவாக்கம் வந்து ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி வித் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பண்பை பார்த்தோம். அதே நேரம் வந்து ஹைட் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பை நம்ம பார்த்தோம், அதாவது இந்த படிமத்தினுடைய அந்த இமேஜோட உயரம் அகலம்ங்கிற மாதிரி பார்த்தோம். இப்ப நீங்க மேலதிகமா பாத்தீங்கன்னு சொன்னா போர்டர் அப்படின்னு நமக்கு இருக்குன்னு, போர்டர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அலைன் சொல்லி மேலதிகமான சில பண்புகளும் இருக்கு. போர்டர் அப்படிங்கிறது வந்து அந்த பிக்சருக்கு வந்து ஒரு போர்டர் கொடுக்குறது. இந்த உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நான் இங்க பாருங்க, இங்க தொங்கல்ல டைப் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க. நான் இப்ப வந்து போர்டர் அப்படின்னு கொடுக்கேன். சரியா? போர்டர் கொடுத்துட்டு நான் சிங்கிள் கொட்டேஷன் அந்த டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ள வந்து நான் ஜஸ்ட் 4 அப்படின்னு கொடுக்கேன்னா போர்டர் அது வந்து அது படிப்பம் வந்து 4 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு இப்ப இந்த பிக்சர்னுடைய அந்த போர்டரை பாருங்க, அந்த ஓரம் அந்த லைனை பாருங்க. இப்ப போர்டர் இல்லை. இப்ப நான் இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணின உடனே அதுக்கு ஒரு போர்டர் வந்து உங்களுக்கு காட்சி தரும். நான் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு ஒரு கருப்பு கலர்ல வந்து ஒரு போர்டர் வந்து இருக்கிறது காட்சி தரும். அப்போ போர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு பண்பை வந்து என்ன செய்யலாம், பயன்படுத்துறோம். அதே நேரம் வந்து மேலதிகமா பார்த்து இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ப்ரௌசர்ல வந்து ஒரு ஓரத்துக்கான மாதிரி இருக்கு, அதை நீங்க சென்டருக்கெல்லாம் நீங்க கொண்டு வரலாம்.
அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா அதுக்கு மேலதிகமான ஒரு பண்பை நம்ம பயன்படுத்த போறோம். இந்த தொங்கல்ல பாருங்க, நான் டைப் பண்றேன், அந்த தொங்கல்ல பாருங்க. அதுக்கு நம்ம அந்த அலைன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அலைன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பண்பை கொடுத்துட்டு அதுக்கான பெருமதி வந்து நான் கொடுப்பேன். என்னன்னு சொன்னா இப்ப சென்டர்ல வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம மிடில் அப்படின்னு கொடுக்கலாம். பாருங்க சொல்லுது மிடில் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். இப்ப நான் மிடில் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்னுடைய இந்த பேஜை வந்து சேவ் பண்ணிட்டு நான் ப்ரௌசர்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிக்சர் நமக்கு மிடில்ல வரல. காரணம் என்ன சொல்லி பார்ப்போம். ரைட் அலைன் கொடுத்துருக்கோம். பிக்சர் நம்ம என்ன சொல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா லெஃப்ட்ல வரணும், டொப்ல வரணும், மிடில்ல வரணும். அலைன் வந்து மிடில்ல வரணும். ஸோ நம்ம மிடில் அப்படின்னு கொடுத்தோம். அலைன் மிடில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நமக்கு அதே இடத்துல வருதுன்னு. என்ன காரணமா இருக்கலாம் அதே இடத்துல வருது. ரைட் கொஞ்சம் போறோம். நம்ம மிடிலுக்கு பதிலாக லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்து பார்ப்போமே. லெஃப்ட் நமக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமே. லெஃப்ட் கொடுத்து பார்ப்போம். பிக்சர் அதே இடத்துல தான் இருக்கு. நமக்கு அது லெஃப்ட்லயோ ரைட்லயோ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலை. ரைட் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. ரைட் கொடுத்து பார்ப்போம். லைன் வந்து நமக்கு என்ன செய்யலைன்னா ஒர்க் ஆகலைன்னு பார்ப்போம். பாருங்க நமக்கு ரைட்ல மூவ் ஆயிருக்குன்னு. நமக்கு ரைட்ல அலைன் வந்து நமக்கு ரைட்ல மூவ் ஆகுது. ஆனா நம்ம மிடில் கொடுத்தோம். மிடில் வந்து நமக்கு என்ன செய்யலைன்னா ஒர்க் ஆகலை. மிடிலுக்கு பதிலாக சென்டர் கொடுத்து பார்ப்போம். மிடிலுக்கு பதிலாக நம்ம சென்டர் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ கொடுத்துட்டு நம்மளோட ப்ரௌசர்ல வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ சென்டர் நமக்கு ஒர்க் ஆகலை. இப்போ மிடில் தான் நம்ம கொடுக்கணும். மிடில் வந்து கொடுத்துட்டு நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு மிடிலுக்கு லெஃப்ட்டுக்கு மாறுது, ரைட்டுக்கு மாறுது. ஆனா மிடிலுக்கு வந்து மாறுது இல்லைன்னு. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். ரைட் ஓகே நமக்கு மிடிலுக்கு அது மாறல. ஆனா நமக்கு ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு வந்து நமக்கு மூவ் ஆகுது. அது என்ன செய்யும் மிடிலுக்கு வந்து மாறல. ஏதோ அந்த ப்ரௌஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கலாம். ரைட் இப்ப இதுல வந்து நம்ம என்னென்ன பண்புகளை பார்த்திருக்கோம்னு சொன்னா எஸ்ஆர்சின்னு ஒரு பண்புகளை பார்த்திருக்கோம். அதே மாதிரி வித் அப்படின்னு சில ஒரு பண்புகளை பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஹைட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பை பார்த்திருக்கோம். அதே நேரம் ஏஎல்டி என்ற ஒரு பண்புகளை பார்த்திருக்கோம். பார்டர் அப்படின்னு ஒரு பண்பை பார்த்திருக்கோம். அதே நேரம் வந்து நம்ம அலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புகளை பார்த்திருக்கோம். சரியா இந்த ஐஎன்ஜின்னு சொல்லக்கூடிய ஒட்டுக்குள்ள வந்து நம்ம இவ்வளவு பண்புகளையும் வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா பார்த்திருக்கோம். ரைட் இந்த ஓகே ஸோ அப்ப நம்ம ஒரு ஐஎம்ஜி தொடர்பாக அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம இப்ப பார்த்துருந்தோம். சரியா ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான நோட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தியும். சரியா இங்க பாருங்க ரைட் ஒரு இமேஜை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு பண்புகளும் வந்து பயன்படுத்துறது வந்து இந்த இடத்துல வந்துருக்கும். ஏஎல்டி நம்ம யூஸ் பண்றோம், ஆல்டர்னேட் யூஸ் பண்றோம், வித் யூஸ் பண்றோம், ஹைட் யூஸ் பண்றோம், பார்டர் யூஸ் பண்றோம். சரியா இவ்வளவு யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் தந்திருக்கேன் நோட்ஸ்ல. ரைட் அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம் என்னன்னு சொன்னா நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்து எப்படி வந்து ஒரு வீடியோவை நம்ம கொண்டு வரது. சரியா ஒரு வீடியோ இப்போ நீங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்ஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க.
இப்படி இந்த வீடியோஸை வந்து எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நாம என்ன செய்யணும்டா, இதுக்கு வந்து வீடியோ கொண்டு வரதுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய நாம ஒரு டெக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுக்கு நம்ம இந்த பேஜில் போயிட்டு பார்ப்போம். இப்ப நான் இங்க இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் இப்ப அழிச்சு விடுறேன். சரியா? இதெல்லாம் வந்து நான் அழிச்சு விடுறேன். இப்ப நம்ம ஒரு வீடியோ வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு டெக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வெரி சிம்பிள். நம்ம வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு டெக்கை யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஆரம்ப ஒட்டும் இருக்கு, முடிவு ஒட்டும் இருக்கு. ஐஎம்ஜிக்கு வந்து அப்படி இல்லை. இதுக்கு வந்து ஆரம்பம் இருக்கு, முடிவும் இருக்கு. சரியா? இந்த வீடியோ ஒட்டுக்கு ஆரம்பம் இருக்கு, முடிவும் இருக்கு. அப்ப நாம இப்படி கொடுத்துட்டோம். இந்த வீடியோ ஒட்டு இருக்குதான், இந்த வீடியோ ஒட்டுக்குள்ள வந்து மேலதிகமாக அந்த வீடியோவினுடைய அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம கொண்டு வரதுக்காக இதுக்குள்ள மேலதிகமாக நம்ம இன்னொரு ஒட்டை பயன்படுத்துவோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு ஒட்டை பயன்படுத்துவோம். சோர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டெக்கை நம்ம பயன்படுத்தி அதுக்குள்ள வந்து நம்ம என்ன செய்வோம்னா, எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பை பயன்படுத்துவோம். அந்த பண்புக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, நமக்கு தேவையான அந்த வீடியோவினுடைய அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம அதுக்குள்ள கொண்டு வரலாம். புரியுதா? அதாவது நம்ம ஒரு வீடியோ டெக் இருக்கு தானே, ஒரு வீடியோ டெக்கை வந்து நம்ம ஓபன் பண்றோம். அதுக்கு ஒரு ஆரம்ப ஒட்டு, இறுதி ஒட்டு இருக்கு. அதுக்கு உள்ளதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, அந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்கை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது வந்து சிங்கிள் டெக் தான். அந்த சோர்ஸ்ங்கிற அந்த டெக்குக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு பண்பு இருக்கு. இந்த பண்புக்குள்ளதான் நம்மளோட வீடியோவினுடைய அந்த நம்ம எந்த வீடியோ வந்து நம்ம இணைய பக்கத்துக்குள்ள கொண்டு வரப்போறோமோ அந்த வீடியோனுடைய பெயரும் அதனுடைய நீட்சியும் வந்து கொடுக்கணும். அந்த இணைய பக்கத்துக்குள்ள கொண்டு வர அந்த வீடியோ வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய லொகேஷனையும் வந்து நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோனுடைய பேர் வந்து 3D அனிமேஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. சரியா? ஒரு அனிமேஷன்ஸ் வீடியோ ஒன்று இருக்கு. அப்ப இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அதனுடைய பேரை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோனுடைய பேர் வந்து 3D அனிமேஷன் அப்படின்னு இருக்கு. சரியா? அதை வந்து நான் என்ன செய்யணும், இந்த எஸ்ஆர்சி கொடுத்துருக்கிற இந்த பண்புக்கு உள்ள வந்து நான் என்ன செய்யணும்னா கொடுக்கணும். இப்போ வந்து நான் 3D அனிமேஷன் அப்படின்னு கொடுக்கணும். 3D அனிமேஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவினுடைய நீட்சி வந்து என்னன்னு சொன்னா அது வந்து MB4 வீடியோ. வீடியோவினுடைய நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. இப்ப நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வீடியோவுடைய நீட்சி என்னன்னு சொன்னா MB4. சரியா? இதை கொடுத்து போட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யணும்னா இன்னொரு பண்பு இருக்கு. அந்த பண்பு என்னன்னு சொன்னா டைப் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு இருக்கு. சரியா? டைப்னு சொல்லி ஒரு பண்பு இருக்கு. இதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா டபுள் கொட்டேஷன்ஸ்க்கு உள்ள வந்து அதுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடிய பெருமதின்னு சொன்னா இந்த வீடியோனுடைய வகையை வந்து நம்மளோட ப்ரௌசருக்கு வந்து நம்ம தெரிவிக்கணும். அதாவது வீடியோ அப்படின்னு போட்டு MB4 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். சிம்பிள். பெருசா நம்ம ஒண்ணு கொடுக்க தேவையில்ல. வீடியோ MB4 விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ரைட்? அப்ப நம்ம இப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோன்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்குள்ள வந்து நம்ம சோர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு டெக்கை ஓபன் பண்ணி அதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எஸ்ஆர்சின்னு சொல்லி ஒரு பண்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள வந்து அந்த குறிப்பிட்ட வீடியோனுடைய பெயரும் அதுக்கான நீட்சியும் கொடுத்துருக்கோம். இன்னொரு பண்பை யூஸ் பண்ணியிருக்கோம், டைப் அப்படின்னு போட்டு வீடியோ MB4 அவ்வளவு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இதை நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரைட் நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு நான் இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். சரியா? ரீஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்னுடைய வீடியோ வந்திருக்கு. சரி, என்னுடைய ப்ரௌசர்ல வந்து என்னுடைய வீடியோ வந்திருக்கு. ஆனா அந்த வீடியோ வந்து கட்டுப்படுத்துறதுக்கான நிறைய விடயங்கள் இங்க வரல. அதாவது நீங்க எப்படி வந்து நீங்க ஒரு இமேஜுக்கு வந்து எப்படி வந்து வித்து ஹைட் எல்லாம் கொடுத்தோம்னா இமேஜுக்கு வந்து அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் வந்து நம்ம என்ன செய்யலாம்டா இந்த வித்து ஹைட் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த நீங்க யூடியூப்ல வந்து நீங்க வீடியோவை பிளே பண்ணுவீங்க, சவுண்டை கூட்டுவீங்க, ஸ்கிரீன்ஸ்ல வந்து நீங்க பெருசாக்குவீங்க. இந்த மாதிரியான விடயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல செய்யற அதே விடயங்களை வந்து நம்ம இதுலயும் செய்யலாம். ஆனா இப்போதைக்கு செய்ய இயலாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்மளோட இந்த வீடியோ டெக் இருக்கு தானே,
சரி, இந்த வீடியோ டெக் ஸ்டார்ட் ஆரம்பத்தில் இருக்க அந்த வீடியோ டெக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வேணுமென்னு சொன்னா வீடியோனுடைய வித் இருக்கு தானே, உங்களுக்கு வீடியோனுடைய வித்தை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். அகலம், அந்த வீடியோனுடைய அகலம் வந்து கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் வீடியோனுடைய அகலம் வந்து ஒரு 400 அப்படின்னு கொடுக்கணும், 400 பிக்சல். வீடியோனுடைய ஹைட் வந்து நீங்க கொடுக்கலாம். ஹைட் வந்து நான் கொடுக்க வந்து என்னன்னு சொன்னா, வீடியோனுடைய ஹைட் உயரம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா நான் கொடுக்கேன் ஒரு 200 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா, இந்த வீடியோவுக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், வித்தும் ஹைட்டும் வந்து கொடுத்துருக்கேன். அதான் எங்க கொடுக்க அப்படிங்கறதா முக்கியம். சரியா, பாருங்க, அந்த வீடியோ இருக்குது, அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ டெக், அதுக்குள்ளதான் நான் வித்தும் ஹைட்டும் கொடுத்துருக்கேன். சோர்ஸுக்குள்ள வந்து நான் ரெண்டு விஷயம் தான் கொடுத்துருக்கேன். அதாவது எஸ்ஆர்சின்னு சொல்லி ஒரு பண்பும் டைப்னு சொல்லக்கூடிய பண்பு, இது ரெண்டும் தான் நான் இங்க பயன்படுத்துறீங்க. சரியா, இப்ப நாங்க எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான விடயங்களை கொடுத்தோம் அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நாம இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, வீடியோ வந்து ரொம்ப சின்னதா போயிட்டு, அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த வித்தை வந்து கொஞ்சம் கூட்டுவோம். வித்தை வந்து நான் வந்து இப்போதைக்கு ஒரு 800 அப்படின்னு கொடுப்பேன். வித்தை வந்து நான் ஒரு 800 கொடுப்பேன். ஹைட்டை வந்து ஒரு 400 அப்படின்னு கொடுப்பேன். சரியா, உரமான சின்னதா போயிட்டான வீடியோ. ஸோ அதை கொடுத்துட்டு நான் இங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா ரைட், ஓகே, நமக்கு கொஞ்சம் பெருசாயிட்டு. ரைட், நான் ஓகே. அடுத்தது வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப வீடியோ வந்து நம்ம பிளே பண்ணணும், சவுண்டை வந்து கூட்டணும், குறைக்கணும், ஸ்கிரீனுடைய சைஸை வந்து நம்ம தேவையான அளவுக்கு பெரிதாக்கணும். இந்த மாதிரியான விடயங்களுக்கு நம்ம ஜஸ்ட் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. நீங்க அதுக்கு வந்து தொங்கல்ல வந்து ஒரு பண்போட யூஸ் பண்ணணும். என்னன்னு சொன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். சிம்பிள், நமக்கு ஒரு பழக்கப்பட்ட சொல் தான் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். சரியா, கண்ட்ரோல்ஸ் சொல்லக்கூடிய அந்த பண்பத்தை நம்ம கொடுப்போம். அதுக்குரிய பெருமதிகள் வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நான் இதை வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா நான் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இப்பதான் அந்த வீடியோ லோட் ஆகுது. எனக்கு அந்த பிளே பண்ணக்கூடியது, அந்த வீடியோ வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணக்கூடியது, சவுண்டை கூட்டுறதுன்னா கொஞ்சம் இது ஜூம் பண்றேன் நான் இதை உங்களுக்கு. ரைட், இந்த சவுண்ட் நம்ம அதிகரிக்கிறது, அதை ஸ்கிரீன் சைஸை பெரிதாக்குறது, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இதுல வந்திருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன், பாருங்க. ரைட், ஸோ அப்போ அந்த வீடியோ வந்து நம்ம அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கான சில விடயங்கள் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு, நம்ம அந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பை வந்து நம்ம யூஸ் பண்ணதால தான் வந்திருக்கு. சரியா, பாருங்க, நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட், இதுல மேலதிகமாக சில விடயங்களும் கொடுப்பாங்க. ஆட்டோ பிளே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆட்டோ பிளே அப்படின்னு சொன்னா வந்து நம்ம ப்ரௌசரை வந்து ரீஃப்ரெஷ் பண்ண போல அது ஆட்டோ பிளே ஆகிற மாதிரியும், நம்ம அந்த வீடியோக்குள்ள வந்து ஃபார்வர்ட் பண்ண கூட அது ஆட்டோ பிளே பண்ற மாதிரி, இப்படி வந்து நம்ம அந்த ஆட்டோ பிளேன்னு சொல்லக்கூடிய சில பண்புகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. லூப் அப்படின்னு சில பண்புகளை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வீடியோ வந்து திரும்ப திரும்ப வேலை செய்யற மாதிரி அந்த லூப் மாதிரியான விடயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரியான சில விடயங்களை வந்து இப்போதைக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நம்மளுடைய நோட்ஸ் போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் என்னன்னு சொன்னா, ரைட், ஸோ நம்முடைய வீடியோ ஒட்டு இருக்குதான், நம்முடைய வீடியோ ஒட்டின் உள்ளே பாருங்க சோர்ஸ் எனும் ஒட்டு என்ன செய்யப்படுதுன்னா பயன்படுத்தப்படுகிறது. இப்ப அந்த சோர்ஸ் சொல்லக்கூடிய ஒட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய சில பண்புகள் வந்து உங்களுக்கு இங்க தந்திருக்கேன் பாருங்க. அதாவது சோர்ஸ்ங்கிற ஒட்டுக்குள்ள வந்து நம்ம எஸ்ஆர்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பை பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து நம்ம டைப்னு சொல்லக்கூடிய பண்பை பயன்படுத்துவோம். அப்ப இங்க நல்லா யோசிச்சு பாருங்க, காணலினுடைய பெயர் அதன் கோப்பு நீட்சியுடன் வழங்குதல் வேண்டும். கோப்பானது வேறு உரையில் காணப்படி அதன் பாதையை வந்து நீங்க என்ன செய்யணும் வேண்டாம், முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அதுக்கான சில உதாரணங்கள் சைட்ல கொடுத்துருங்க. நீங்க இந்த நோட்ஸை வாசிக்கும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா புரியும். ரைட், அதே மாதிரி டைப் பாருங்க, காணொலியின் வகையை வந்து வலைமேலோடிக்கு வந்து நம்ம தெரிவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம இந்த டைப்புங்கிறத கொடுக்கல அப்படின்னா கூட நமக்கு ப்ரௌசர்ல லோட் ஆகும்னா, ஆனா நம்ம இதை வளமையா கொடுக்கறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா சில ப்ரௌசர்ல வந்து சப்போர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், அடுத்து வந்து பாருங்க என்னன்னு சொன்னா,
அதை எப்படி உதாரணமா நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி இது வந்து சோர்ஸ் சொல்லக்கூடிய பண்புக்குள்ள வந்து சோர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒட்டுக்குள்ள நம்ம பயன்படுத்தக்கூடிய பண்புகளை தான் நான் இங்க தந்திருக்கேன். அடுத்தது வந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னா வீடியோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுக்குள்ள வந்து நம்ம சில பண்புகளை பயன்படுத்த ஒன்று வந்து கண்ட்ரோலுங்கிறத யூஸ் பண்ணோம். இந்த கண்ட்ரோல பாத்தீங்கன்னா உதாரணம் வந்து நம்ம பிளே பண்றது, புஷ் பண்றது, வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது பாருங்க, இந்த மாதிரியான விடயங்கள் நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க ஆட்டோ பிளேங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். ஆட்டோ பிளேங்கிறது வந்து நம்ம ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது அது ரெடியாகி நமக்கு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இனி அந்த வீடியோனுடைய அகலத்தை நீங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோனுடைய உயரத்தை வந்து நீங்க கொடுக்கலாம். சரியா? அதுக்காக உங்களுக்கு இங்க என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா உதாரணம் தந்திருக்கேன் பாருங்க. நம்முடைய வீடியோ டெக் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வித்து கொடுத்துருக்கோம் பாருங்க, ஹைட் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் சொல்லக்கூடியது கொடுத்துருக்கோம். இங்க வந்து ஆட்டோ பிளேங்கிறத வந்து என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதனுடைய சோர்ஸ் ஃபைலுக்குள்ள வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டைப்பை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது இங்க நான் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதாவது வீடியோ டெக் இருக்குது, அந்த வீடியோ ஒட்டுக்குள்ள வந்து நம்ம ஒரு மெசேஜை கொடுக்கலாம். அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து திஸ் வீடியோ நாட் சப்போர்ட் அப்படின்னு கொடுக்கலாம். திஸ் வீடியோ நாட் சப்போர்ட் சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. ஏன் வந்து நம்ம இந்த மெசேஜை கொடுக்கோம்னு சொன்னா இந்த வீடியோ டெக் இருக்குதான், இந்த வீடியோ டெக் வந்து சில ப்ரௌசர்ல வந்து சப்போர்ட் ஆகாது. இந்த வீடியோ டெக் வந்து சில ப்ரௌசர்ல வந்து சப்போர்ட் ஆகல அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து நமக்கு காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. நம்ம டைப் பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி. அதாவது நம்ம கொடுக்குற அந்த வீடியோ இருக்குதான், நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட ப்ரௌசர் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ப்ரௌசர் வந்து இருக்கு. கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இப்படி நிறைய ப்ரௌசர் இருக்கும். அப்ப சில ப்ரௌசர்ல வந்து நம்மளுடைய இந்த வீடியோ டெக் வந்து அந்த வீடியோ வந்து சப்போர்ட் ஆகல அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன செய்யணும்னா நமக்கு இந்த மெசேஜ் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்காக நாம இப்படி ஒரு மெசேஜை வந்து நாம கொடுத்து வைக்கணும். ரைட்? ஸோ இப்படித்தான் நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஒரு வீடியோ வந்து நம்ம இணைய பக்கத்துல நம்ம வெப்சைட்ல வந்து எப்படி ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுக்கலாம் இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா ஆடியோ. நம்ம எப்படி வந்து நம்ம இப்ப ஒரு வீடியோவை கொடுத்தோமோ இப்ப அதே மாதிரி வந்து ஆடியோவை வந்து நம்ம எப்படி கொடுக்கறோம்னு பார்ப்போம். ஸோ அது வந்து நமக்கு வெரி சிம்பிள். என்ன சொன்னா நமக்கு அந்த வீடியோ டெக் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணினோமோ அதே மாதிரி தான் நம்ம ஆடியோ டெக்கை யூஸ் பண்ண போறோம். இதை அழிக்காமலும் மாத்தலாம். நான் இருந்தும் நான் உங்களுக்கு அழிச்சிட்டு திரும்ப டைப் பண்ணி காட்டுறேன். அப்ப கொஞ்சம் ஈஸியா புரியும் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆடியோ வந்து நம்ம டைப் பண்ணோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஆடியோ டெக்னா ஆடியோ நம்ம டைப் பண்ணணும். இந்த வீடியோ டெக்குக்கு எப்படி ஆரம்ப முடிவு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆடியோ டெக்குக்கும் வந்து ஆரம்ப முடிவு வந்து இருக்கு. ஆரம்ப முடிவு வந்து இருக்கு. இந்த ஆடியோ டெக்குக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்கை வந்து நம்ம ஓபன் பண்ணணும். சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணணும். சரி, அந்த ஆடியோ டெக்குக்குள்ள வந்து நம்ம சோர்ஸ் எப்படி நம்ம இந்த வீடியோ கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம ஆடியோவும் கொடுக்கணும். இங்க வந்து நம்ம எஸ்ஆர்சி என்று கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு டபுள் கொட்டேஷன்ஸை வந்து நம்ம போடணும். இப்போ டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ள என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா உங்களோட ஆடியோ ஃபைல் அதனுடைய பெயரும் நீட்சியும் கொடுக்கணும். அந்த ஆடியோ ஃபைல் வந்து வேறொரு ஃபோல்டருக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய லொகேஷன் எந்த இடத்துல இருக்குங்கிறது நம்ம சேர்த்து கொடுக்க வேண்டி இருக்கும். ரைட்? அதே வேணா அதை நான் உங்களுக்கு பிறகு நான் அதை சொல்லி காட்டேன். இப்ப நம்ம நம்மளோட வீடியோ அந்த ஆடியோவும் வந்து இந்த HTML ஃபைல் வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்கிறதால நான் நேரடியா பேரும் வந்து அதனை நீட்சியும் கொடுக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த ஆடியோ ஃபைல். பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன இருக்குன்னா சாங் அப்படின்னு பாருங்க. அந்த ஆடியோ ஃபைலுடைய பேரை பாத்தீங்கன்னு சொன்னா சாங் இருக்கு. இப்ப அந்த பேரை வந்து நான் டைப் பண்ண போறேன். சரியா? சாங் சொல்லி அதனுடைய பேர் அந்த ஆடியோ ஃபைலுடைய பேர் வந்து சாங். அதனுடைய நீட்சி வந்து என்னன்னு சொன்னா MP3. நீட்சி வந்து என்னது? MP3. சரியா? அடுத்ததான் நாம ஒரு பண்பு யூஸ் பண்ணோம். வீடியோக்கு யூஸ் பண்ண மாதிரி இதுல நம்ம யூஸ் பண்ண போறோம். டைப் அப்படின்னு போட்டுட்டோ டபுள் கொட்டேஷன்ஸ்க்கு உள்ள வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஆடியோ என்று கொடுத்துட்டு ஒரு ஸ்லேஷ் போட்டுட்டு MP3 சொல்லி நீட்சியை கொடுக்கணும். ஜஸ்ட் இவ்வளவு தான் நம்ம கொடுக்கணும்.
ரைட் கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து இதை சர்வ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு நான் இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ண வீடியோ இல்லையே, இப்போ நமக்கு வந்து ஒரு ஆடியோ வரப்போகுது. ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம இந்த ஆடியோ வரல, கொஞ்சம் பாருங்க. ரைட், ஏன் வந்து ஆடியோ வரல அப்படின்னு சொன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து நம்ம எப்படி அந்த கண்ட்ரோல் ஒன்று யூஸ் பண்ணோம்னா அதே மாதிரி இந்த ஆடியோவுக்கும் வந்து நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வீடியோவுக்கு வந்து நம்ம எப்படி அந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணோம் தானே, அதே மாதிரி இந்த ஆடியோவுக்கு வந்து நம்ம அந்த கண்ட்ரோல்ஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன், பாருங்க நான் வந்திருக்கு, ஆடியோ வந்திருக்கு, பிள்ளைங்க இருக்கும். அந்த ஆடியோ கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த செட்டிங்ஸ் வந்து இங்க வந்திருக்கும். அப்ப நம்ம இந்த ஆடியோ வந்து நான் ஜஸ்ட் பிளே பண்றோம் பாருங்க, நம்ம ஜஸ்ட் ஆடியோ வந்து நமக்கு வேலை செய்யும் பாருங்க. ரைட், ஸோ இது வந்து என்னது ஆடியோன்னு. ரைட், ஸோ நம்மளோட ப்ரௌசருக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா இந்த எப்படி வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து ஒரு ஆடியோ வந்து நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரியா, இப்போ நம்மளுடைய நோட்ஸ் இருக்குது, நம்ம நோட்ஸை போய் பார்த்தோம்னு சொன்னா இப்போ உங்களுக்கு புரியும். சரியா, பாருங்க இங்க ஆடியோ இங்கு வந்து இங்கு ஆரம்ப முடிவு ஒட்டுக்கள் என 2 ஒட்டுக்கள் செய்யப்படும், இங்க உபயோகிக்கப்படும். அந்த ஆடியோ ஒட்டின் உள்ளே என்ன செய்யப்படும்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டை நம்ம பயன்படுத்துவோம். சரியா, இப்ப அப்படியே பாருங்க இந்த சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒட்டின் உள்ள பயன்படுத்தக்கூடிய பண்புகளை பார்த்தோம்னா எஸ்ஆர்சி நம்ம எப்படி அந்த வீடியோக்கு யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்க ஆடியோக்கு யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து என்ன செய்யப்படும், ஆடியோவினுடைய பெயரையும் அதன் கோப்பு நீட்சியும் சேர்த்து என்ன செய்யணும், வழங்கப்படல் வேண்டும். கோப்பானது வேறு உரையில் காணப்படி அதன் பாதையை நீங்க என்ன செய்யணும்னா முழுமையாக வழங்கப்படக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கத்துல நம்ம உதாரணங்கள் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இதை நீங்க என்ன செய்யலாம்னா வாய்ப்பு பார்க்கலாம். சரியா, அதுக்கான உதாரணங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா இப்போ ஆடியோ ஒட்டினால் பயன்படுத்தக்கூடிய பண்புகளை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோ ஒட்டுக்குள்ள, அது வந்து சோர்ஸ் சொல்லக்கூடிய ஒட்டு. ஆடியோ ஒட்டுக்குள்ள நம்ம பயன்படுத்திருக்கோம், கண்ட்ரோல்ங்கிறத யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ கண்ட்ரோல்ஸா எஸ் வரும் அடுத்த கண்ட்ரோல்ஸ். சரி, கண்ட்ரோல்ஸ்ங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஆடியோவை கட்டுப்படுத்துறதுக்கான செயல்முறைகள் இதன் மூலம் கிடைக்கும். அதாவது பிளே பண்றது, போஸ்ட் பண்றது, ஒலிமை வந்து கூட்டுற குறைக்க, அதாவது நம்ம எப்படி வந்து அந்த வீடியோ வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த ஆடியோ வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா அந்த ஆட்டோ பிளேங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். சரி, அந்த வீடியோ வந்து ப்ரௌசர் வந்து ரீஃப்ரெஷ் பண்ண போல அந்த ஆட்டோமேட்டிக் ஒர்க் பண்ற மாதிரியும் இப்படி அந்த ஆட்டோ பிளேங்கிறதையும் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் போய் பார்த்தோம்னு சொன்னா ரைட், இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடியோங்கிற ஒட்டை நான் பயன்படுத்துறீங்க பாருங்க, ஆரம்ப முடிவு. அதே மாதிரி இங்க பாருங்க சோர்ஸ். ரைட், இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சோர்ஸ் போட்டு அதனுடைய நீட்சி, அதனுடைய பேரோட வந்து அந்த நீட்சியை நான் குறிப்பிட்டிருக்கேன். அடுத்து பாருங்க டைப் என்று போட்டுட்டு நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன், அந்த ஆடியோ என்று போட்டு MP3ன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி பாருங்க இங்க ஆடியோ டெக்குள்ள வந்து நான் அந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், அப்போ ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்து எப்படி வந்து நாம அந்த ஒரு வீடியோ, ஆடியோ, இமேஜ் எல்லாம் வந்து எப்படி கொண்டு வரலாம்ங்கிறதுக்கு வந்து நம்ம அந்த தனித்தனி ஒட்டுக்களை வந்து நான் பயன்படுத்துவேன். இமேஜுக்கு வந்து IMGங்கிற ஒட்டு, வீடியோவுக்கு வந்து வீடியோன்னு சொல்லக்கூடிய ஒட்டு பயன்படுத்துறோம், ஆடியோவுக்கு வந்து ஆடியோன்னு சொல்லக்கூடிய ஒட்டுக்களை வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய சில அந்த நுணுக்கமான விடயங்களை வந்து நீங்க கொஞ்சம் விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரியா, அதை கொஞ்சம் கையால வேணும்னா நீங்க எழுதி பார்த்து அதை கொஞ்சம் நீங்க நுணுக்கமா விளங்கி வச்சுட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட், ஸோ இதுல வந்து சில உதாரணம் இங்க இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து நம்ம எம்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டை வந்து பயன்படுத்தணும். இதுவும் வந்து நிறைய ஃபைல்ஸை வந்து நம்ம இன்புட் பண்ணலாம், வீடியோ, ஆடியோ, இமேஜ் வழங்க சொல்லி நம்ம வேற வேற வித்தியாசமான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ரைட், அதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போம்.